தொடர்கதை போல் துன்பம் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்தால் மனிதனின் மனம் சலிப்படைந்து போவது இயற்கையே. உற்சாகம் மங்கி ஏக்கத்தில் தவிக்கும் அவ்வுள்ளம் சாவில் இன்பத்தை காண நினைப்பது மிக மிக சகஜமான சம்பவம். யோசித்து பார்த்தால் அநேகரின் வாழ்க்கையில் இதைவிட தற்கொலை கூட செய்து கொண்டு விடலாமே என மனக்கசப்படைந்து உயிருக்கு முடிவு கட்டும் சந்தர்ப்பங்கள் பல நேர்கின்றன. ஒரு முறையேனும் வாழ்விலை கசப்படைந்து சாவை எதிர்பார்த்த சந்தர்ப்பம் தம் ஆயுளில் நிகழவில்லை என்று ஒருவர் கூட பெருமை பேசிக்கொள்ள முடியாது. அப்படி நேரிடும்போது சாவிலே அமைதியை நாட ஒரு கணத்திற்கு குறைவான நேரத்தில்தான் உள்ளம் திட்டம் போட்டு விடுகிறது. கண்ணிமைக்கும் பொழுதிற்குள் ஏற்பட்ட அந்த உறுதி அதற்கு முன்னர் மனத்திடை ஏற்பட்டிருக்காது. பின்னரோ தளர்ந்து தள்ளாடி ஓடி மறைந்து விடும். உலகத்தின் தொல்லைகளை விட்டு சாவை நாடி ஓடி மறைகின்ற அந்த சில துர்பாகியசாலிகள் அனைவரும் அந்த கனப்பொழுது ஏற்பட்ட உறுதிக்குத்தான் பலியானவர்கள். பயங்கரமான கனப்பொழுதின் போது புத்தி சொல்லி தடுக்க யாரேனும் இருந்துவிட்டால் தற்கொலை என்ற தலையங்கத்தை நாம் பத்திரிகையில் பார்க்கவே முடியாது, பார்க்கவே மாட்டோம். விஷத்தை குடித்து மாண்டான் என்ற விஷயமே நம் காதுகளில் படாது. யாரம்மா அது? என்ன பின்னாலிலிருந்து வந்த அதட்டல் குரல் மரண தேவதையை விட பயங்கரமாக இருக்கவே திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தாள் மஞ்சுளா. சாவை நாடிச் சென்ற அவளது மன உறுதி சுக்குள் துகளாக சிதறி ஓடிவிட்டது. வடவடவென்று நடுங்கிக் கொண்டு நின்றாள். கரையோரம் இருந்து படகின் பின்புறத்திலிருந்து எழுந்து நின்ற அந்த மனிதனை இருளில் நன்றாக பார்த்து அறிய முடியவில்லை. என்னம்மா இங்கே தனியா இந்த வேளையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற என்று தனிவான குரலில் அவன் கேட்டதும் மஞ்சுளா மீண்டும் திடுக்கிட்டு போனாள். கவிழ்ந்து நின்ற அந்தகாரத்தில் யார் இவன் என்று இன்னும் விளங்காவிடினும் அந்த குரல் சற்றென்று தாத்தா ரகுபதியின் குரலைப் போல் ஒலிக்கவே மெய் விதிர்த்து நெஞ்சு படபடக்க மீண்டும் அரண்டு போய்விட்டாள். ஒன்றுமில்லை, சும்மாதான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று வார்த்தைகளை மென்று விழுங்கினாள். இருட்டில் என்னம்மா வேடிக்கை? காலம் கெட்டிருக்கிறது, உனக்கு தெரியாதா? போமா கரைக்கு என்று உரிமையோடு உத்தரவிட்டான் அந்த மனிதன். தர்கிக்க வாயின்றி மஞ்சுளா கரையை நோக்கி திரும்பி நடந்தாள். பின்னால் அந்த மனிதனும் நடந்து வந்து கொண்டிருந்தான். வலையிலே கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்துக்கிட்டு, நான் இங்கே இருந்தது நல்லதா போச்சு, இல்லாட்டா என்ன ஆகியிருக்கும் என்று அன்பாக கேட்டான் அவன். உண்மையிலேயே ரகுபதி தான் உயிர் பெற்று எழுந்து வந்து அவள் செய்யவிருந்த தகாத செயலை தடுக்க இவ்வாறு தோற்றமளிக்கிறாரோ என்று மீண்டும் அக்குரலை கேட்டு மெய் சிலிர்த்து போனாள் மஞ்சுளா. பதில் சொல்ல ஏதும் தோன்றாது வேகமாக நடந்தாள். கரையை சமீபித்ததும் மின்சார விளக்கொளியில் தன் பின்னால் வந்து கொண்டிருந்த அந்த மனிதனை அச்சமும் அவமானமும் கலந்த ஒரு விசித்திரமான உணர்ச்சியால் உந்தப்பட்டு மெல்ல திரும்பி பார்த்தாள். பறந்து கிடக்கும் கடலை நம்பிக்கொண்டு அதன் கரையோரத்திலே குடிசை போட்டு கொண்டு வாழும் பல செம்படவர்களில் அவன் ஒருத்தன். ஏறக்குறைய அவளுடைய பெரியப்பா கேதாரியின் வயது இருக்கும் என்பதை பாதி நரைத்து தொங்கிய மீசை அறிவுறுத்தியது. தலையிலே ஒரு அழுக்கு முண்டாசு கட்டி கொண்டிருந்தான். இடுப்பிலே அணிந்திருந்த நைந்து போன கைலி துணி அவனது முழங்காலுக்கு மேலேயே நின்று விட்டிருந்தது. கடலில் உள்ள தேவதைகளிடமிருந்து மீட்க அவனது பாட்டி அணிவித்த தாயத்து ஒரு கருப்பு கயிற்றில் இன்னமும் அவனுக்கு பெரிய பாதுகாப்பாக கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. சில்லென்று வீசிய குளிரையும் உலகத்து கஷ்டங்கள் அனைத்தையும் அலட்சியமாக எதிர்த்து ஏற்றதனால் உரம் பெற்றது போல் செழித்து காணப்பட்டன. அவனது திரண்ட தோள்களும் திறந்திருந்த மார்பும். மஞ்சுளா அவனை ஏற இறங்க கவனித்த அதே சமயம் அவனும் அவளை உற்று பார்த்து கொண்டிருந்தான். பார்த்தா படித்த பெண் மாதிரி தோணுது. ஏனம்மா இந்த புத்தி? சின்ன வயசில் சாவு மேலே ஆசை கொள்ள அத்தனை கஷ்டம் என்னம்மா வந்துடுச்சு என்று கனிவாக கேட்டுக்கொண்டே அருகில் வந்தான் அவன். வறுமை கோலமும் முரட்டு தோற்றமும் கொண்டிருந்த அவனிடம் கடலை விட பரந்த உள்ளம் குடிகொண்டிருந்ததைக் கண்ட மஞ்சுளா மனம் நெகிழ்ந்து போனாள். பெரியப்பா பெரியம்மா இருவரின் உள்ளத்திலே இல்லாத கருணை முன்பின் தெரியாத இந்த ஏழை மனிதனிடம் ஏன் இருக்க வேண்டும்? பெற்றவனைப் போல் ஏன் இத்தனை பாசமாக பேச வேண்டும்? இதுதான் கடவுளின் சிருஷ்டியின் அதிசயம் போலும் என மேலே எண்ணிய அவளது கண்கள் கலங்கின. தாங்க முடியாத பல தொல்லைகள் சாவை நாடச் சொல்லியது என்றாள் தடுமாற்றத்துடன். இந்த உலகத்தை விட்டு அங்கே போனா அங்கே மட்டும் சுகம் ஏற்படும்னு எவன் சொன்னான்?
இன்னும் என்ன கஷ்டமெல்லாம் அங்கு இருக்கிறதோ யார் கண்டா? உடம்புல சக்தியும் உசுரும் இருந்தா உழைச்சி சாப்பிட முடியாதா அம்மா? உங்களைப் போல நான் படித்தவன் இல்லை. ஆனால் வாழ்க்கையைக் கண்டு நான் ஒரு நாளும் பயந்ததில்லை அம்மா என்று பதில் அளித்த அந்த மனிதன் தன் முண்டாசை அவிழ்த்து துணியை நன்றாக உதறிவிட்டு மறுபடியும் இறுக்கி கட்டுவதில் முனைந்தான். ஐயா, படித்திருந்தும் எனக்கு உங்களைப் போல் பகுத்தறிவு இருக்கவில்லை. சமயத்தில் நீர் வந்தீர். இல்லாவிட்டால் இத்தனை நேரம் என் உடல் நீரில் மிதந்து கொண்டிருக்கும். இந்த உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன் என்று நன்றியுடன் திணறிய மஞ்சுளா தன் இடுப்பில் சொருகியிருந்த கைக்குட்டியை எடுத்தாள். அதன் நுனியில் முடித்து வைத்திருந்த தனது சம்பள பணத்தை அவிழ்த்து அதில் 1 ரூபாயை எடுத்து அவனிடம் நீட்டினாள். நெருப்பை மிதித்தவன் போல் அந்த மனிதன் நகர்ந்து நின்றான். அம்மா, வேண்டாம் அம்மா, நீங்களே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் கூலி வாங்குற அளவுக்கு நான் கேவலமாகவில்லை அம்மா என்றான் திகைப்பு நிறைந்த குரலில். மஞ்சுளாவின் கலங்கிய கண்களிலிருந்து நன்றி பெருக்கு கண்ணீராக உதிர்த்து அவளது அழகிய கன்னங்கள் மீது சிதறி விழுந்தன. மன்னிக்கவும், குழப்பமான மனநிலையில் உங்களை தவறாக மதிப்பிட்டு விட்டேன் என்று திக்கினாள் துக்கத்துடன். அதை கேட்டதும் செம்படவ கிழவன் மனம் மிகவும் கரைந்து விட்டது. வருத்தப்படாதே அம்மா, துன்பம் என்பதற்கு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் முடிவு உண்டு. உலகத்திலே துளியாவது கஷ்டம் என்கிறதை அனுபவிக்காத மனித பிறவியே இருக்கப் போவதும் இல்லை. நம்மை விட கஷ்டப்படுகிறவங்க கோடான கோடி இந்த பூலோகத்தில் இருக்கிறாங்க. எத்தனை துன்பம் வந்தாலும் வாழணுமே ஒழிய பயந்துக்கிட்டு சாக நினைப்பது தப்புமா, தப்பு. சரி, அது போகட்டும். உங்கள் வீடு எங்கேன்னு சொல்லுங்க. நான் உங்கள் கூட துணைக்கு வந்து விட்டுட்டு வரேன். சிறு வயது பொண்ணு, தனியாக ராத்திரி வேளையில் போகிறது நல்லதில்லையம்மா என்று கூறினான். மஞ்சுளாவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது. பொங்கி எழுந்த விசுவாச உணர்ச்சியில் தடுமாறியது. உங்களுக்கு ஏன் ஐயா வீண் சிரமம்? கொஞ்ச தூரத்தில் தெரியும் பஸ் நிலையத்திற்கு நானே போய்விடுகிறேன். நீர் செய்த உபகாரத்திற்கு மெத்த நன்றி என்றாள் தடுமாற்றத்துடன். பாதி கிணத்தை தாண்டினா போல உங்களை பாதி வழியில் இருட்டில் விட்டுட்டு போகிறது நல்லதில்லையம்மா. பஸ் ஸ்டாப் வரையாவது நானும் வருகிறேன் என்று பிடிவாதமாக கூறினான் அவன். அவள் மறுக்க முடியாது மேலே நடந்தாள். பஸ் வரும் வரை காத்திருந்து அவளை அதில் ஏற்றிவிட்டு வெகுநாள் தெரிந்த நண்பன் போல் பிரியா விடை பெற்று கொண்டு சென்றான் அந்த கிழவன். மஞ்சுளா அன்று கேதாரியின் வீடு திரும்பும் பொழுது அஸ்தமித்து வெகு நேரமாகிவிட்டிருந்தது. சூரியன் மலைவாயிலுக்குள் விடும் முன்னே இரவு சாப்பாடு பார்வதியின் வயிற்றுக்குள் விழுந்துவிட வேண்டும். உடனடியாக அவள் படுக்கையில் போய் சாய்ந்து விட வேண்டும். அப்படிப்பட்ட பழக்கம் உடையவள். முருங்கைக்காய் சாம்பாரின் மனம் காந்தம் போல இழுத்ததில் வழக்கத்திற்கு மாறாக அன்று அதிகம் சாப்பிட்டு விட்டிருந்தாள். எனவே உண்ட மயக்கம் அவள் கண்களை சுழற்றியது. ஆனால் மனம் தூங்க இடக்கு செய்தது. என்னதான் வேலைக்காரர்கள் வீட்டு கதவுகளை சாத்தி பூட்டினாலும் அந்தந்த கதவுகளை தன் கைகளினால் சாத்தி பூட்டுகளை பலமாக பலமுறை ஆட்டி இழுத்து பார்க்காவிட்டால் அந்த அம்மாளுக்கு மனம் சமாதானம் அடையாது. அதுவும் முக்கியமாக வாயிற்கதவை அவள் தன் கைகளாலேயே சாத்தி பூட்ட விரும்புகிறவள். மஞ்சுளாவின் வருகைக்காக அன்று வீணாக கீழே காத்திருக்க நேர்ந்ததினால் அவளுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. இந்த மாதிரி சனியன்களை வீட்டில் சேர்ப்பதே பிசகு என்று தனக்குள் முணுமுணுத்த வண்ணம் ஆத்திரத்துடன் பற்களை கடித்து கொண்டு குட்டி போட்ட பூனை போல் ஹாலுக்குள் முன்னும் பின்னுமாக உலாவிக் கொண்டிருந்தாள். மஞ்சுளா உள்ளே நுழைந்ததும் குமுறி கொண்டிருந்த கோபம் வெடித்தெழவே புலி போல் பாய்ந்து விட்டாள். என்னடியம்மா இவ்வளவு நாடி? நன்றாக இருக்கிறது. ஒரு இளம்பெண் காலாகாலத்தில் வீட்டுக்கு திரும்பி வர வேண்டாமா? உன் தாத்தாவை போல் பெரியப்பாவையும் எண்ணிக்கொண்டாயா? நீ இப்படி ஊர் சுற்றி கொண்டிருந்தாலும் அந்த கிழவர் கவலைப்பட்டிருக்க மாட்டார். பெரியப்பா சங்கதியே வேறு. உன்னை இன்னமும் காணவில்லையே என்று அவர் துடியாய் துடித்து கொண்டிருக்கிறார் என்று பீரங்கி குரலில் இறைந்தாள். அவள் கூறியது முற்றிலும் பொய் என நிரூபிப்பது போல் மாடி அறையிலிருந்து பெரியப்பாவின் குரட்டை சப்தம் வீட்டை பிளந்துவிடும் அளவுக்கு பலமாக கீழே ஹால் வரை கேட்டுக்கொண்டிருந்தது. எதிர்பாராத இந்த வரவேற்பு மஞ்சுளாவின் உள்ளத்திற்கு மெத்த அதிர்ச்சியினை கொடுத்தது.
எனினும் அவள் சாமர்த்தியமாக தன் மன உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு மிக தாழ்மையாக, மன்னித்துக் கொள்ளுங்கள் பெரியம்மா, எப்படியாவது வசிப்பதற்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்துவிட்டு திரும்ப வேண்டும் என்று தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருந்தேன். பல இடங்களுக்கு அலைய வேண்டியிருந்தது. அதனால் நேரமாகிவிட்டது. இனி இம்மாதிரி அசந்தர்ப்பங்கள் ஏற்படாது என்றாள். சற்றென்று ஒரு பொய்யை கற்பனை செய்ய வேண்டியிருந்தது பற்றி அவளுக்கு கொஞ்சம் வெட்கமாக தான் இருந்தது. ஹாஸ்டலில் தானே போய் தங்க ஏற்பாடு செய்தாய், அதற்கு இத்தனை நாழி ஆவானேன் என்று சந்தேகத்துடன் வினவினாள் பெரியம்மா. வயது வந்த படித்த என்று சற்று பெண்கள், அதுவும் கல்யாணமாகாத தனிக்கட்டைகள் என்றாலே பார்வதிக்கு அவர்களை பற்றி ஒரு தினசான அபிப்பிராயம் தானாகவே ஏற்பட்டு விடுவது வழக்கம். மஞ்சுளா மட்டும் அதற்கு விதிவிலக்காக இருக்கவில்லை. ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் தேவையாதலால் மஞ்சுளா சற்றென்று மேலே இன்னொரு பொய்யை உற்பத்தி செய்ய வேண்டி வந்துவிட்டது. இல்லை பெரியம்மா, ஹாஸ்டலில் தங்க இடம் இருக்கவில்லை. மாணவிகளுக்கே இடம் போதாமல் ஓர் அறைக்கு 4 பெண்கள் என்று கூட்டமாக வசிக்கிறார்களாம். அதனால் எனக்கு தெரிந்த 2 ஆசிரியர்களின் வீடுகளை தேடிச் செல்ல நேர்ந்தது. அங்கெல்லாம் கூட சரிப்பட்டு வரவில்லை. கடைசியாக ஒரு பாட்டியம்மாள் வீட்டில் கொஞ்ச நாட்கள் தங்கி வசிப்பதாக ஏற்பாடு செய்து விட்டேன். அடுத்த மாதம் 1 தேதியன்று ஜாமான்களுடன் வரும்படி அவர்கள் சொன்னார்கள் என்றாள். திடீரென்று தனது கற்பனை இப்படி பெருக்கெடுத்து ஓடும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. தான் சிருஷ்டித்த பொய்களை நினைத்து அவளுக்கு மிக்க ஆச்சரியமாக இருந்தது. பார்வதி தன் மனதுக்குள் தேதிகளை கணக்கிட்டாள். அடுத்த மாதம் பிறக்க இன்னும் 6 நாட்கள் தான் இருந்தன. அதை அறிந்ததும் அவளுக்கு கொஞ்சம் மனம் நிம்மதி ஏற்பட்டது. மேலே பல குறுக்கு கேள்விகளை கேட்க ஆவல் இருந்த போதிலும் தூக்கம் தலையை சுற்றவே அவைகளை நிறுத்தி கொண்டாள். நீ சாப்பிட வர நாழியாகுமோ என்னவோ என்று மிச்சம் மீதிகளை எடுத்து வேலைக்காரர்களுக்கு போட்டுவிட்டாள் சமையல்காரம்மா. கொஞ்சம் பழைய சாதம் கற்சட்டியில் இருக்கிறது. வலை பீரோவில் மோர் வச்சிருக்கிறேன். சாப்பிட்டு விட்டு பாத்திரங்களை தேய்த்து சுத்தப்படுத்திவிட்டு கதவை மூடிக்கொண்டு போய் படுத்துக்கொள் என்று உத்தரவிட்ட பெரியம்மா வாயிற்கதவை தன் கரங்களால் நன்றாக சாத்தி தாழ்பால் போட்டாள். இருமுறை கதவுகளை இழுத்து பார்த்து திருப்தி அடைந்தவளாக மாடி அறை பக்கம் போக திரும்பினாள். வேண்டாத விருந்தாளியான தன்னிடம் வேலைக்காரர்களுக்கு கூட அலட்சியம் அதிகம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட மஞ்சுளாவுக்கு பசி கூட பறந்தோடி விட்டது. என் சிநேகிதி ஒருத்தி வீட்டில் வழியில் சாப்பிட்டு விட்டு வந்து விட்டேன் என்றாள் இழுத்தாற்போல் மெல்லிய குரலில். இந்த சிறு பொய்யே கடைசி பொய்யாக இருக்கட்டும் என்று அவள் உள்ளம் அது சமயம் உண்மையாகவே பிரார்த்தனை செய்தது. நன்றாக உண்டுவிட்டு ஊர் சுற்றி திரிந்துவிட்டு மெல்ல வீடு வருகிறாள் போலிருக்கிறது மகராஜி என தனக்குள் நினைத்து வெகுண்ட பார்வதி, சரி சரி போய் படுத்துக்கொள், எனக்கு கார்த்தால சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும் என்று எரிச்சலுடன் பதிலளித்துவிட்டு கால் மெட்டிகள் ஒலிக்க கம்பீரமாக மாடிப்படிகள் மீது ஏறி தன் அறைக்குள் சென்று மறைந்து விட்டாள். பின்கட்டு குழாயடியில் கைகளையும் தன் முகத்தையும் கழுவி கொண்டு 2 வாய் பச்சை தண்ணீரை பிடித்து குடித்தாள் மஞ்சுளா. களைப்பு சற்று அடங்கியது. சுவர் ஓரமாக பெஞ்சின் மீது சுருட்டி வைத்திருந்த தனது படுக்கையை தூக்கி கொண்டு அங்கு எரிந்த விளக்கை உடனே அணைத்துவிட்டு ஹாலுக்குள் வந்தாள். ஜன்னல் ஓரமாக தரை மீது படுக்கையை விரித்து கொண்டு உட்கார்ந்தாள். அன்று நிகழ்ந்த சம்பவங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக அவள் மனக்கண் முன் வந்து கூவியவே அவளுக்கு நித்திரை வரவில்லை. தன்னை பெரிய பழியிலிருந்து தடுத்த அந்த செம்படவ கிழவன் கூறிய ஒவ்வொரு வார்த்தையையும் சிந்தித்தாள். அவ்வளவும் பொன்மொழிகளாக பொறித்து வைத்து போற்ற வேண்டியவை என தோன்றியது. நடக்க முடியாத செய்கை என்று அவளது பகுத்தறிவு ஒருபுறம் பறைசாற்றிய போதிலும் தாத்தா ரகுபதியே புனர்ஜென்மம் எடுத்து அந்த கிழவர் உருவில் வந்து தைரியம் கூறிவிட்டு சென்றது போல அவளுக்கு ஒரு விசித்திரமான உணர்ச்சி ஏற்பட்டது. உலகத்தில் இரக்கம் என்பதற்கு இன்னும் பஞ்சம் வந்துவிடவில்லை. அன்பு என்பது அப்படி கடுகளவும் இன்றி அஸ்தமித்து விடவில்லை. பிரதிபலனை உத்தேசிக்காது பிறருக்கு உதவும் ஆத்மாக்கள் உலகில் இன்னமும் இருக்கத்தான் இருக்கிறார்கள், இனியும் இருப்பார்கள் என எண்ணங்கள் ஓடின. தாத்தா இறந்து போவதற்கு முன்னால் அன்று காலை என்ன சொன்னார்? எத்தனை கஷ்டம் வந்த போதிலும் கலங்காத நெஞ்சும் பொறுமையும்
நேர்மையான நடத்தையும் இருந்தால் சுக வாழ்விற்கு போதும் என்றார். உண்மையில் இம்மூன்று குணங்கள் மட்டும் இருந்தால் வாழ்விலே முன்னேறி சுகம் பெறுவது சுலபமா? இவ்வாறு பல பல எண்ணி வெகுநேரம் தூங்காது உட்கார்ந்திருந்தாள். அருகில் சோபா ஒன்றின் மீது கேதாரி படித்துவிட்டு மடித்து போட்டிருந்த மாலை பத்திரிகை அவள் கண்களில் பட்டது. அதை எடுத்து 2வது பக்கத்தை பிரித்து அசட்டையாக படிக்க ஆரம்பித்தாள். தேவை என்ற தலைப்பின் கீழ் கண்ணுற்ற ஒரு சிறு விளம்பரம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கவே சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்தாள். கண்களையும் கருத்தையும் தீட்டிக்கொண்டு அதை மீண்டும் பல முறை படித்து பார்த்தாள். எங்களுடைய மிளகாய் பொடி தொழிற்சாலையில் குமாஸ்தா வேலை செய்ய SSLC வரையாவது படித்து ஆங்கிலம் தமிழ் 2ம் தெரிந்த பெண் தேவை. வசிக்க வீடு உணவு முதலிய சௌகரியங்களுடன் மாதம் 75 ரூபாய் சம்பளம் அளிக்கப்படும். விவரங்களுக்கு கீழ்கண்ட விலாசத்திற்கு எழுதவும். ஸ்ரீமதி யசோதா தேவி, சிவா மிளகாய் மில்ஸ், வீரசோழன்பட்டினம். மஞ்சுளா பத்திரிகையை படித்து மடிமீது வைத்து கொண்டாள். சுவரை பார்த்தபடி தீவிரமாக யோசிக்கலுற்றாள். அந்த வேலைக்கு மனு போட்டால் கட்டாயம் வேலை கிடைத்துவிடும் என்று ஒரு உள்ளுணர்வு ஏற்படவே அவளது கவலைகளும் துக்கமும் பஞ்சாக பறந்தோடிவிட்டன. உள்ளூரில் அலைந்து கஷ்டப்பட்டு எங்கேயாவது ஒரு குமாஸ்தா உத்தியோகம் தேடிக்கொண்டு பெரியப்பா பெரியம்மா இருவர் கண்முன்னால் சிறுமியாக வாழ்வதை காட்டிலும் வெளியூரில் எங்கேயாவது ஒரு கௌரவமான உத்தியோகத்தை தேடிக்கொண்டு தானே தன்னை காப்பாற்றிக் கொள்வது எத்தனையோ மேல் என தோன்றியது. கட்டாயம் எப்பாடுபட்டாவது அந்த வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டும். தன் திறமைகள் அனைத்தையும் விடாது விண்ணப்பத்தில் எழுதி அந்த யசோதா அம்மாளின் மனதை கவர வேண்டும். எப்படி விண்ணப்பத்தை ஆரம்பிப்பது என்றெல்லாம் பற்பல யோசித்து கொண்டு உட்கார்ந்து விட்டாள். மணி 11 போகிறது. இன்னும் விளக்க போட்டுக்கொண்டு என்ன செய்கிறாய்? அப்படி தலைபோற விஷயம் என்னடி அம்மா இருக்கு? நன்றா இருக்கிறது நீ செய்கிற அட்டகாசம் என்று மாடியிலிருந்து புறப்பட்டது பார்வதியின் கர்ஜனை. திடுக்கிட்ட மஞ்சுளா விசுக்கென்று எழுந்து நின்றாள். மன்னியுங்கள் பெரியம்மா, நேரம் போனது தெரியவில்லை என்று கூறிவிட்டு வேகமாக விளக்கை அணைத்தாள். பிறகு படுக்கை இருந்த இடத்தை அடைந்து தலையை கீழே சாய்த்தாள். அப்பப்பா, போதும் எனக்கு, இன்னும் 4-5 நாளில் தொலைந்து விடுவாள் என்றதினால் மனதிற்கு கொஞ்சம் நிம்மதி. இல்லாவிட்டால் என் பாடு உன் பாடாகிவிடும். இந்த மாதிரி விவேகம் இல்லாத அசம்பாவிதங்களை வைத்துக்கொண்டு யாரால் சமாளிக்க முடியும்? படித்தவளாம், கொஞ்சமும் கருத்து இல்லாத பெண் என்று பார்வதி அம்மாள் விடுத்த சொல் அம்புகள் மஞ்சுளாவின் காதுகளில் நன்றாக விழுந்தன. அவைகளை கேட்க பொறுக்காதவளாக தன்னை போர்வையால் நன்றாக மூடிக்கொண்டாள். ஆனால் உறக்கம் என்னவோ வர மறுத்தது. அன்று ஏற்பட்ட நூதன அனுபவத்தினால் அதிர்ச்சியுற்றிருந்த மூளை இளைப்பாற மறுத்து சிந்தனை அலைகளை எழுப்பிய வண்ணம் இருந்தது. வசிக்க வீடும் உணவும் 75 ரூபாய் சம்பளமும் என்றால் இராஜாங்கமான உத்தியோகமாயிற்றே, ஏக போட்டி இருக்குமே. ஆனால் அந்த உத்தியோகம் மட்டும் கிடைத்துவிட்டால் என்று சிந்தித்த வண்ணம் ஜன்னல் வழியே தெரிந்த வானத்தை சற்று தலையை தூக்கி விரித்து பார்த்தாள். பெரிய கருமேக கூட்டம் ஒன்றின் பின்னிருந்து அப்பொழுதுதான் வெளியே புறப்பட்ட வளர்பிறை சந்திரன் வெற்றி படகு போல மிக்க பிரகாசமாக காய்ந்து கொண்டிருந்தான். கலைந்து சிதறிய அதே வேகத்தில் ஒன்று கூடி வெவ்வேறு தோற்றத்தை ஏற்றுக்கொண்ட வானத்து மேகக்கூட்டங்களை விட மிக வேகமாக மஞ்சுளாவின் உள்ளம் அந்த வேலையை பற்றி இன்பமான கற்பனை கோட்டைகளை மனக்கண் முன் எழுப்பிக் கொண்டிருந்தது. ஹாலில் மணி 2 அடித்ததை கேட்டதும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. உடனே படுக்கை மீது நன்றாக சாய்ந்து கொண்டாள். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.